என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறும். மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும். கொலையான சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு விலகல். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்குவதாக கர்நாடக அரசு அறிவிப்பு. திமுக கடும் கண்டனம். கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் ஆற்றில் சங்கு சிப்பிகளை சேகரிக்க சென்ற 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அகல்யா நகர் மாவட்டத்தில் ஷீரடியில் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலை கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையை மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்து பேசினார். அப்போது ஒரு காலத்தில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாக மட்டுமே இந்தியா பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. அடுத்த 25 முதல் 30 ஆண்டுகளில் உலகிலேயே ஆயுதங்களை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறுவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும், பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் தனியார் பங்களிப்பை 50% உயர்த்துவதே நமது முக்கிய இலக்கு என்றும், பாதுகாப்பு துறையில் தனியார் நிறுவனங்கள் வெறும் நட்டுகள் மற்றும் போல்டுகளை மட்டுமே சப்ளை செய்யும் நிறுவனங்கள் அல்ல, அவை அதிநவீன ஆயுத அமைப்புகளையே தயாரிக்கும் வல்லமை கொண்டவை என்றும், மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையும் தனியார் துறையின் புதிய கண்டுபிடிப்புகளும் ஒவ்வொரு இணையும் போதும் நாடு புதிய உச்சங்களை தொடும் எனவும், இந்தியாவை வெடிமருந்துகள் மற்றும் ஆட்டோமேஷன் துறையில் உலகளாவிய மையமாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் எனவும் மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று கொலையான சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதியளித்தார். கோவை சூலூரை அடுத்த கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி கடைக்கு சென்றபோது மாயமான நிலையில் அப்பகுதியில் உள்ள முட்புதரில் சடலமாக மீட்கப்பட்டார். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரரே இந்த படுபாதக செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. கார்த்திக் என்ற 33 வயது கொடூரனை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் உதவியாக இருந்ததாக மோகன்ராஜ் என்பவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய மனித நேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என தெரிவித்திருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய், இத்தகைய அராஜக செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் என பெற்றோரிடம் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதலில் அண்ணல் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுக்கு அறிமுகமானேன். அப்போதிருந்து எனக்கு அரசியல் பயணம் அண்ணனோடு தொடங்கியது என்று பனையூர் பாபு தெரிவித்துள்ளார். மேலும் நான் சந்தித்த முதல் தேர்தலையே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலும் எனது செய்யூர் தொகுதியிலும் மக்கள் பணிகளை திறம்பட செய்துள்ளேன் என்றும், சட்டமன்றத்தில் ஆதி திராவிடர் மக்களின் உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பில் நான் முன்வைத்த பல முக்கிய கோரிக்கைகள் செயல் வடிவம் பெற்றுள்ளன என்றும் பனையூர் பாபு தெரிவித்தார்.
மேலும் விசில் அடிப்பவர்கள் எல்லாம் திரையரங்கத்திற்கு தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது என்றும், அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கைகளையும் வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என்றும் சூளுரைத்த தொல் திருமாவளவன் என்று அவர்களுடனான கைகோர்க்கவும் இயக்கத்தின் கொள்கைகளை மழுங்கடிக்கவும் முற்படுவது முரண்பாட்டின் உச்சமாகும் என்றும், இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அறிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான புதிய விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்கப் போவதாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருப்பதற்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மேகதாதுவில் அணை கட்டும் புதிய விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்கப் போவதாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொல்லியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று டி.கே. சிவக்குமார் சொல்லியிருப்பது அவரது ஆணவ போக்கை காட்டுகிறது என்றும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது, பலவீனமான கூட்டணி அரசுதானே அமைந்துள்ளது என்ற எண்ணத்தில் சிவக்குமார் இப்படி பேசியிருப்பது போல தெரிகிறது என்றும், தங்களது காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் அங்கம் வகிப்பதால் எதிர்ப்பு இருக்காது என்று நினைத்து துடுக்குடன் வார்த்தைகளை விட்டுள்ளார் என்றும் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் போராட்டங்கள் வழலுக்கு இறைத்த நீராகி விடக்கூடாது என்றும், காவிரி விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒரே குரலில் ஒலிக்கிறது, ஒரே உணர்வில் இயங்குகிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தங்களுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக அரசிற்கு அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும் என்றும், மேகதாதுவில் அணை கட்டும் அவர்களது முயற்சியை துவக்கத்திலேயே முறியடிக்க வேண்டும் என்றும், இப்போதாவது இதற்காவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறந்து பேசுவாரா என மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் அறிக்கையில் திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் ஆற்றில் சங்கு மற்றும் சிப்பிகளை சேகரிக்க சென்ற 14 பேரில் 10 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் பத்கல் பகுதி அருகே வெங்கடபுர ஆற்றுக்கு 16 பேர் சென்றனர். அவர்கள் ஆற்றில் இறங்கி சங்குகளையும் சிப்பிகளையும் சேகரித்தனர். அப்போது ஆற்றில் திடீரென நீரோட்டம் அதிகரித்ததால் அனைவரும் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்கள் அலற சத்தம் கேட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பத்கல் மகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியுடன் மீட்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களில் 10 பேர் ஆற்றுக்குள் மூழ்கிவிட்டனர் என தகவல் தெரிவிக்கின்றது. மீட்கப்பட்டுள்ள சிலர் பத்கல் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினர் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டியிட தயார் என்றும், உதயநிதி மீண்டும் சேப்பாக்கத்தில் போட்டியிட தயாரா என்றும் தமிழக இளைஞர் காங்கிரசின் முதன்மை துணை செயலாளர் தினேஷ் கேள்வி எழுப்பினார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலையில் தடுக்கப்பட்டுள்ள பேரிகார்ட்களை தள்ளிவிட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்றனர். அப்போது பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் முதன்மை துணை செயலாளர் தினேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் நோக்கில் பேரணி நடத்த முயன்றோம் என்றும், ஆனால் தற்போதைய சூழ்நிலை காரணமாகவே அமைதி பேரணியாகவே நடைபெற்றது என்றும், நீட் தேர்வை ரத்து செய்வது மட்டுமல்லாமல் நீட் தேர்வுக்கு உடந்தையாக செயல்பட்ட மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய கோரிக்கை என்றும், காங்கிரஸ் கட்சியினர் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டியிட தயார் என்றும், உதயநிதி மீண்டும் சேப்பாக்கத்தில் போட்டியிட தயாரா என்றும் தமிழக இளைஞர் காங்கிரசின் முதன்மை துணை செயலாளர் தினேஷ் கேள்வி எழுப்பினார். திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதியை கண்டிக்கின்றது. அவர் இது போன்ற பேச்சை அந்த கழகம் நிறுத்தவில்லை என்றால், கழகத்தில் உள்ள தலைவர்கள் நிறுத்தவில்லை என்றால், தொடர்ந்து அவர்களுக்கான எதிர்வினைகள் நிச்சயமாக எங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும், கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஒன்றாக கூட்டணியில் இருந்ததை நினைத்து பார்த்து திமுக விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது என்று
சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். தினத்தந்தி நிறுவனர் சிபி ஆதித்தனாரின் 45வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் சென்னையில் உள்ள சிபி ஆதித்தனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் சிபி ஆதித்தனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பத்திரிகை உலகின் பிதாமகனாக தினத்தந்தி மூலமாக பல பத்திரிகை நிறுவனங்களை நிறுவி அறிவு புரட்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்கியவரும் கிராமத்தில் வசிப்பவர்களையும் செய்தித்தாள் படிக்க செய்தவர் சிபி ஆதித்தனார் எனவும் ஆதித்தனாரின் புகழ் தமிழகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். மேலும் கூட்டணி கட்சிகள் பிரிவதும் வேறு கூட்டணியில் இணைவதும் தமிழ்நாட்டில் அதிசயமானதல்ல என்றும் கடந்த கால தேர்தல்களில் கட்சிகள் மாறி மாறி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து உள்ளனர் என்றும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஒன்றாக கூட்டணியில் இருந்ததை நினைத்து பார்த்து திமுக விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் திமுக அவர்கள் வேலையை பார்க்கட்டும், காங்கிரஸ் அவர்கள் வேலையை பார்க்கட்டும், ஒருவரை தரக்குறைவாக திட்டிக் கொள்வது நாகரீகம் அல்லாதது என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை நடந்த தினத்தன்று டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு எடுத்ததை தெரிந்து கொண்டுதான் திமுகவிடம் சொல்லாமலேயே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது என்று சிவகாசியில் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புடன் பேச வேண்டிய இடத்திலிருந்து கொண்டு பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பது வருத்தம் அளிக்கிறது எனவும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க தோளில் சுமந்த கட்சி காங்கிரஸ் எனவும் வாக்கு எண்ணிக்கை நடந்த தினத்தில் டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு எடுத்தனர் எனவும் அதன் காரணமாகவே நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தோம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். மோடி அமித்ஷாவுக்கு உடைய அட்டூழிய ஆட்சியை ஒழிப்பதற்காக டெல்லியிலே தொடர்ந்து இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு. அவங்க வந்து அதை விட்டு போயிட்டு வந்துட்டாங்களே, தனியாக உட்காரட்டாங்கல்ல, அதுதான் பிஜேபி ஒட்டி உட்கார போறாங்கல்ல. இப்ப சிதம்பரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு செல்லும் ஏழை மாணவர்களுக்கு நந்தனார் கல்விக் கழக தலைவர் முனைவர் கே.ஐ. மணிரத்னம் நிதி உதவி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரத்துக்குட்பட்ட ஓமக்குளம் நந்தனார் மடம் அருகில் ஏழ்மை நிலையில் வசிக்கும் மக்களின் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு செல்கின்றனர். இவர்களுக்கு நந்தனார் கல்விக் கழகம் சார்பில் பாராட்டுதலும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியும் நந்தனார் மடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நந்தனார் கல்விக் கழக தலைவர் முனைவர் கே.ஐ. மணிரத்னம் கலந்து கொண்டு உயர்கல்விக்கு செல்லும் 25 மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 3000 நிதி உதவி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருவதாகவும் உறுதியளித்தார். அப்போது பேசியவர், கல்விதான் மனிதனுக்கு இறுதி வரை துணையாக இருக்கும் மிகப்பெரிய செல்வம் என்றும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய கல்வி மிகவும் அவசியம் எனவும் மாணவர்கள் அனைவரும் தங்களது இலக்கை நோக்கி முயற்சி செய்து முன்னேற வேண்டும் எனவும் முனைவர் கே.ஐ. மணிரத்னம் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் நந்தனார் கல்விக் கழக செயலாளர் திருவாசகம், பொருளாளர் ஜெயச்சந்திரன், மாணவ மாணவிகள், பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருப்பணி கோட்டூரில் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை ஒன்றியம் அகலக்கண் ஊராட்சிக்குட்பட்ட திருப்பணி கோட்டூரில் 250க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் காலங்காலமாக அவதிப்பட்டு வருகின்றனர். நிலத்தடி நீர் முழுவதுமாக உப்பு நீராக மாறியதால் அடி பைப்புகளில் வரும் தண்ணீர் குடிக்க முடியாமல் உள்ளது. மேலும் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக போடப்பட்டுள்ள குழாய்கள் வீடுகள் தோறும் காட்சி பொருளாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் கிராம மக்கள் குடி தண்ணீருக்காக ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பக்கத்து கிராமங்களுக்கு சென்று குடங்களில் தண்ணீரை கொண்டு வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று இருசக்கர வாகனங்களில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பொதுமக்கள் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக சுத்தமான குடிநீர் கிடைக்காததால்
ஆத்திரமடைந்த கிராம பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படிங்கிற வகையில எங்களுக்கு குடிநீர் அவசியம். இப்ப இங்க ஒரே ஒரு பைப்பு அகலாந்து பஞ்சாயத்துல இருந்து ஒரே ஒரு பைப்பு அடி பைப்பு ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அந்த அடி பைப்புல பைப்பு தான் இருக்குதே தவிர தண்ணி வரல. காரணம் கீழே ஊத்து இல்லாத இடத்துல போட்டுட்டு போய் தண்ணி வரல. இப்பயும் நாங்க என்ன செய்யறோம், இந்த ஜனங்களோட பாருங்க, அவ்வளவு பேரும் எல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி தூக்க தான் போகுது. இது தண்ணி தூக்கி முடிக்கிறதே மணி 9 மணி 10 மணி ஆயிடுது. அப்புறம் எங்க கூலி வேலைக்கு போறது? நாங்க எப்படி அண்ணனுக்கு அன்றாட சமைச்சு சாப்பிடுறது? எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? குடியாத்தம் காந்தி சாலையில் குடியாத்தம் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிவா ஆர்கானிக் ஃபார்மிங் குழு மற்றும் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் 2ஆம் ஆண்டு பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா குடியாத்தம் காந்தி சாலையில் உள்ள நேஷனல் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி, மூத்த வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு உணவு திருவிழாவினை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர். அதன் பின்னர் இன்றைய காலகட்டத்தின் உணவு பழக்க வழக்கங்களால் நோய்கள் தாக்கப்படுவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உணவு திருவிழாவில் 65 அரங்குகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உருவாக்கிய பொருட்களை காட்சிப்படுத்தினர். மேலும் பல பொருட்கள் விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் இடம்பெற்றிருந்தன. இதில் 80க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி விதை நெல்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. மேலும் மரபு காய்கனி விதைகள், சிறு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் பனை ஓலையால் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்கள், பொம்மைகள், அழகு சாதனை பொருட்கள், தானிய வகைகள், தின்பண்டங்கள் என அனைத்து பொருட்களுக்கும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உணவு திருவிழாவுக்கான ஏற்பாட்டினை ஒருங்கிணைப்பாளர் பட்டு சிவசங்கரன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். அருமணி அருகே உத்தரங்கோடு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ மோதி கவிழ்ந்த விபத்தில் ஆட்டோவின் அடியில் சிக்கி உயிருக்கு போராடிய ஓட்டுநர் மற்றும் இருசக்கரத்தில் வந்தவரையும் மீட்டு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வேல்புரம் அருமணி சாலையில் மளிகை பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோ உத்தரங்கோடு சந்திப்பில் வந்தபோது மஞ்சளமூடு பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் திடீரென சாலையை கடக்க முயன்றார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ மோதி தலை கூப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவின் அடியில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடினார். உடனே பின்னால் வாகனத்தில் வந்தவர்களும் அப்பகுதியை சேர்ந்தவர்களும் ஆட்டோவின் அடியில் சிக்கிய ஓட்டுநரையும் இருசக்கர வாகனத்தில் வந்தவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைக்கவசம் அணிந்திருந்தால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டையில் செயல்படும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சேதமடைந்துள்ள பிணவரை கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அரசிற்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை அண்மையில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் அருப்புக்கோட்டை மட்டுமல்லாமல் பாளையம்பட்டி, கோவிலங்குளம், கோபாலபுரம், திருச்சுழி, பந்தல்குடி, செட்டிக்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள பிணவரை கட்டிடம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மிக மோசமான நிலையில் சேதமடைந்து கதவுகள் இல்லாமலும் ஃப்ரீசர் பாக்ஸ் வசதி இல்லாமலும் பிணங்களை வெளியிலேயே வைப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வருபவர்கள் தொற்று நோய்க்கு ஆளாகிறார்கள். எனவே சேதமடைந்துள்ள பிணவரை கட்டடத்தை உடனடியாக இடித்துவிட்டு நவீன குளிரூட்டும் வசதிகள் கொண்ட புதிய பிணவரை கட்டிடம் கட்ட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு. இதை மாற்றி இந்த புது கட்டடம் கட்டி கொடுத்த மாதிரி அதோட சேர்ந்து இந்த சவக்கிடங்கையும் கட்டி கொடுத்து ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு இப்போ உள்ள வசதிகளை மேம்படுத்தி தரணும்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டுதல்
கொடுக்குறேன். டெய்லி வந்து இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரெகுலராக வந்து வைத்தியம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து உண்டான வசதிகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நிர்வாகம் நல்ல முறையில். திருச்சியில் தவறான மருத்துவ சிகிச்சை அளித்ததால் நர்சிங் மாணவி உயிரிழந்தது வேதனைக்குரியது என்றும் அரசாங்க மருத்துவமனைகள் மக்கள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய இடங்களாக மாற வேண்டும் என்றும் சென்னை எழும்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழர் தந்தை தினத்தந்தி நிறுவனர் சிபி ஆதித்தனாரின் 45வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள சிபி ஆதித்தனாரின் சிலைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செய்து முழக்கங்களை எழுப்பினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிபா ஆதித்தனாருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் எளிய மக்களிடம் ஊடகத்தையும் அரசியல் விழிப்புணர்வையும் கொண்டு சென்றதில் சிபா ஆதித்தனாருக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய இளைஞர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் பொறியியல் வல்லுநர்கள், AI தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல ஒப்பந்தங்களையும் முன்னேற்றங்களையும் பிரதமர் செய்து வந்திருக்கிறார் என்றும், ஆனால் ராகுல் காந்தி ஏன் இந்த சுற்றுப்பயணம் என்று விளையாட்டுத்தனமாக கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 51,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 18 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 12 லட்சம் இளைஞர்கள் பயனடைந்து உள்ளனர் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஒரு ஆட்சி இப்பதான் வந்திருக்குது, அதனால ஆட்சியை வந்து நம்ம செயலாற்ற விடணும். உடனே வந்து கவுந்துரும் அப்படின்னு ஒரு நிச்சயற்ற தன்மை உடனே சொல்வது சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். ஆனால் மக்கள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். 108 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். மக்களை நாம் மதிக்க வேண்டும். அதனால பொதுவாக மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களின் முழு ஆதரவு இல்லை அப்படின்னா 150, 160 தாண்டி இருக்க வேண்டும். அதனால மிக எச்சரிக்கையாக உணர வேண்டிய காலம் இது என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஒட்டன்சத்திரத்தில் மேப் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கேடயங்கள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மேப் அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பில் பதக்கம், கேடயங்கள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 5ஆம் ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது தங்களுடைய காலகட்டங்களில் கல்வி பயின்ற வறுமை சூழ்நிலையும், தாங்கள் அரசு வேலை பெறுவதற்காக பட்ட கஷ்டங்களையும் நிகழ்ச்சியோடு மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் தங்களது பிள்ளைகளை கல்வி பெற செய்வதற்கு பெற்றோர்கள் பட்ட சிரமங்களையும் மாணவர்கள் உணரும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறிவுரைகளை கேட்ட மாணவ மாணவிகள் என்ன இலக்கோடு படிக்க வேண்டும் என்பதை அனைத்து மாணவ மாணவிகளும் பகிர்ந்து கொண்டனர். அதன் பின்னர் கல்வி பயில ஆர்வமுள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் நல்ல வழிகாட்டியாகவும் செயல்படும் மேப் அறக்கட்டளை போற்றத்தக்கது என்று சிறப்பு விருந்தினர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மேப் அறக்கட்டளையின் இயக்குனர் பி. கார்த்திக், ஆனந்தன், கார்த்திகேயன், ஐயாமணி, சுரேஷ்குமார், சுகவனம், சுகுணா ஆகியோர் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் மதிய உணவு வழங்கியதுடன் குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அரக்கோணத்தில் JCA ஐகிரீவர் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட மாம்பாக்கத்தில் செயல்படும் ஸ்ரீ அயக்ரீவர் வித்யாசிரம் பள்ளி வளாகத்தில் JCA அரக்கோணம், அயக்ரீவர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் சிங்வி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. ஹயகிரிவர் வித்யாசிரம் குழுமத்தின் தலைவர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் அறுவை சிகிச்சைக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் சிறப்பு வாகனத்தில் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் பள்ளி ஆசிரியர்கள் நிர்மலா தேவி, ஜர்மிளா, மஞ்சு பார்கவி,
ஜெனிஷியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சி என விமர்சனம் செய்த நீதிபதியை கண்டித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி முழக்கப்பட்டனர். உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமைப்பை தாக்கும் ஒட்டுண்ணிகள் ஏற்கனவே சமூகத்தில் இருக்கின்றனர் என்றும் நீங்கள் அவர்களுடன் இணைய வேண்டுமா என்றும் வேலைவாய்ப்பை தேடி தங்களுடைய துறையில் ஓர் இடத்தை பிடிக்க முடியாத இளைஞர்கள் அனைத்து இடங்களிலும் கரப்பான் பூச்சி போல தங்களை பரப்பிக் கொள்கின்றனர் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மே 16ஆம் தேதி அபிஜித் திப்கே என்பவர் எக்ஸலத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியில் இணைந்து கொள்ள மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவர் அழைப்பு விடுத்துள்ளதிலிருந்து அதிகமானோர் கரப்பான் பூச்சி ஜனதா தளத்தில் இணைத்துக் கொண்டனர். இளைஞர்களை கரப்பான் பூச்சி என விமர்சனம் செய்த நீதிபதியை கண்டித்து விழுப்புரம் நகராட்சி திடலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கினர். அப்போது இளைஞர்கள் பொதுமக்கள் பேனரில் கையெழுத்திட்டனர். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சி என விமர்சனம் செய்த தலைமை நீதிபதி ஏன் வேலை வாய்ப்பினை உருவாக்காத பாஜக அரசை கேள்வி கேட்கவில்லை என முழக்கங்களை எழுப்பினர். தாவேகாவில் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது என்று ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் பகுதியில் இந்து முன்னணியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுக்குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி அமைத்துள்ளது, தாவேகாவில் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது என்றும் சபாநாயகர் பைபிள் விற்பனை செய்தவர், அவர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் எனவும் எல்லா மக்களையும் சமமாக நடத்துவேன் என கூறியுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், சனாதானம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டமன்றத்தில் பேசியதற்கு முதலமைச்சர் விஜய் ஜோசப் கண்டித்திருக்க வேண்டும் என்றும் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் நடைபெற்று வரும் காத்தாடி திருவிழா காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாகவும் சாரல் மழையின் காரணமாகவும் காத்தாடி திருவிழா தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கோடை விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோடை விழா மலர் கண்காட்சியுடன் துவங்கிய நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் காத்தாடி திருவிழா முன் அறிவிப்பின்றி நேற்று துவங்கிய நிலையில் முன் அறிவிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளாக இன்றும் காத்தாடி திருவிழா மன்னவனூர் ஏரி பகுதியில் நடைபெற்றது. அப்போது காற்றின் வேகம் குறைந்ததின் காரணமாகவும் சாரல் மழை தூங்கியதாலும் சிறிது நேரம் நடைபெற்ற காத்தாடி திருவிழா தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அரக்கோணம் ராஜா தீய சோழன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் சண்டே சான் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ராஜா தீய சோழன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் சென்னை இந்தியா விளையாட்டு ஆணையத்தின் சார்பில் சண்டேஸ் ஆன் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி மண்டல பயிற்சி மையத்தின் முதல்வர் டிஐஜி மித்லேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் துணை முதல்வர் நிதேஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள், அலுவலர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி மையத்திலிருந்து தக்கோலம் வரை ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விளையாட்டு, உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம் மற்றும் தேசிய ஒற்றுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் மின் வயர்களில் முறிந்து விழுந்த கிடைத்த மரக்கிளைகளை மின்வாரிய ஊழியர்கள் அகற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதிய வேளையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் கோவில்பட்டி ராஜு நகரின் 5வது தெருவில் மின்கம்பியின் மீது மரக்கிளை முறிந்து விழுந்ததில் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் நின்றது. இது குறித்து தகவல் அறிந்த மின் வாரிய ஊழியர்கள் விரைந்து சென்று அப்பகுதியில் மின் விநியோகத்தை நிறுத்திவிட்டு
மின் வயர்களில் விழுந்து கிடந்த மரக்கிளையை அகற்றினர். மேலும் சரிந்து நின்ற மின் கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறும். மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும். கொலையான சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு விலகல். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்குவதாக கர்நாடக அரசு அறிவிப்பு. திமுக கடும் கண்டனம். கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் ஆற்றில் சங்கு சிப்பிகளை சேகரிக்க சென்ற 10 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.